சென்னை மணலி சின்னச்சேக்காடு பல்ஜிபாளையத்தில் வெடித்து விபத்து ஏற்பட்ட பயோகேஸ் தயாரிக்கும் தொழிற்சாலையை அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நேரில் பார்வையிட்டார். மணலி சின்னச்சேக்காடு பல்ஜிபாளையத்தில் சென்னை மாநகராட்சி திடக்கழிவு மேலாண்மை துறைக்கு சொந்தமான தனியார் பயோகேஸ் தயாரிக்கும் தொழிற்சாலையில் இரவில் பயோகேஸ் வெடித்து விபத்து ஏற்பட்டது. இதில் தொழிற்சாலையில் இருந்த சரவணகுமார் என்ற தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் இரு தொழிலாளிகள் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதியை அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே. குப்பன் நேரில் சென்று தொழிற்சாலையில் விபத்து ஏற்பட்ட பகுதியை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே. குப்பன், திறனற்ற திமுக அரசு தொழிற்சாலையை முறையாக பராமரிக்காததாலும் பயிற்சி பெற்ற தொழிலாளர்களை பணியில் அமர்த்தாததாலும் இந்த விபத்து நடைபெற்றதாக குற்றம் சாட்டினார். இது இந்த நிறுவனத்தை இந்த அரசாங்கம், இன்னைக்கு இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அரசாங்கம் முறையான டெக்னீஷியன்ஸை பயன்படுத்தல. அது டெக்னீஷியனா அதுக்கு முறையா பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த அதிகாரிகளை வச்சு வைக்காம ஒரு சாதாரண ஆளுங்களை வச்சு பண்ணதால் தான் இன்னைக்கு இந்த விபத்துக்கு ஒரு காரணமா இருக்குதுதான் இப்ப நாங்க பார்த்ததுல தெரிஞ்ச விஷயம். இது பண்ணதால அவனுடைய உயிர் இன்னைக்கு ஒருத்தனுடைய உயிர் பலியாயிடுச்சு. அவனுக்கு அந்த பலியான குடும்பத்துக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய விடியா திமுக அரசு அந்த குடும்பத்துக்கு நிதி உதவியை தாராளமாக அளித்து அவங்க குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தாம்பரத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் கல்வெட்டில் திமுக கவுன்சிலரின் அம்மா பெயர் அச்சிடப்பட்டது அம்பலமானது. 43வது வார்டு சாவலஸ் காலனியில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து கட்டப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் கவுன்சிலர் ஜெகனின் தாயார் பெயர் அன்பளிப்பு பரிமலா சிட்டிபாபு என கூறி கல்வெட்டில் பதிக்கப்பட்டது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பொதுமக்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டனர். இதைத் தொடர்ந்து இரவோடு இரவாக கல்வெட்டில் இருந்த கவுன்சிலர் ஜெகனின் தாயார் பெயரை மறைத்து புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் என திறக்க முடிவு செய்யப்பட்டது. விளம்பரங்களுக்காகவே வேலை செய்யும் ஸ்டாலின் ஆட்சியில் கவுன்சிலரும் பணம் கொடுத்து போலி விளம்பரம் தேடிக்கொள்ள முயன்றது இதன் மூலம் அம்பலமானது. தேனி மாவட்டம் கொங்குவார்பட்டி பேரூராட்சி துணைத் தலைவர் ஞானமணியும் அவரது மகன் ஸ்டீஃபனும் தன்னை அடிமை போல் நடத்தியதாக திமுக பேரூராட்சி மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி குற்றம் சாட்டினார். கவுன்சிலர்களின் வார்டுகளுக்கு பணிகள் ஒதுக்குவது, ஒப்பந்ததாரர்களுக்கு செக் கொடுப்பது என அனைத்து பணிகளையும் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவருமான ஞானமணியும் அவரது மகன் ஸ்டீஃபனும் சேர்ந்து செய்து பல கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாக குற்றம் சாட்டிய திமுக பேரூராட்சி மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி, பட்டியல் வகுப்பைச் சேர்ந்த பெண் என்பதால் தன்னை ஒரு அடிமை போல் நடத்துவதாகவும் வேதனை தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தற்போது கையெழுத்து போட மறுக்கும் தன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கூறிய அவர், சமூக நீதி பேசும் ஸ்டாலின் அரசு தனக்கு உரிய நீதியை வழங்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். எல்லா வேலையும் அவங்க தான் செஞ்சாங்க. என்னை ஒரு கையெழுத்து போடுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. இந்த இடத்துல நீ கையெழுத்து போடணும் அப்படின்னா நான் போடணும், இல்லைன்னா போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒரு அடிமை மாதிரி, ஒரு பொம்மை மாதிரி தான் என்னை ஒரு சேர்மனாக கொண்டு இன்ன வரைக்கும் வச்சுருக்காங்க. இதை நான் ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க போகல தான் எனக்கு இந்த மாதிரி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க.